சரி. இந்த சம்ஸ்கிருத ஸ்ரீ பாடமாலா 8 அதில் கடைசி பாடம் அது 7வது பாடம் கங்கா ஏழாவது பாடம். அவதரணம்னு 7வது பாடம். ஸோ கங்கா அவதரணம் நாம காவியம் அஷ்ட சர்க்காத்மகம். ஸோ இந்த காவியம் வந்து மகாகாவியம்னு பேர். இப்போ நீலகண்ட தீட்சிதர் எழுதினதுல 2 மகாகாவியம், சிவலீலார்ணவம் 1, கங்கா அவதரணம்னு 1. 8 சர்க்கம். இந்த அஷ்ட சர்க்காத்மகம், இந்த 8 சர்க்கங்கள் கொண்டது. ஓகே. சத ஷட்க ஸ்லோகாத்மகம். ஸ்லோகாத்மகம். 600 ஓ. ஷட்கம்னா 6, ஓகே. செட் ஆஃப் 6ன்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து சத ஷட்கம்னா 100, தேர் ஆர் 6 செட்ஸ் ஆஃப் 100. ஸ்லோகாஸ். ஓகே. ஸோ 600 ஸ்லோகாஸ். ஓகே. ம் நான் காவிய படிக்கட்டுமா? படிங்கோ. काव्यस्य अस्य कर्ता श्री नीलकंठ दीक्षितः भरद्वाजकुल पारावार पारिजातः श्रीमतः नारायणध्वरिणः पुत्रः कर्ता काव्यानां व्याकर्ता तंत्राणां आहर्ता क्रतूनां व्याहर्ता सकल नृपसभासु द्वितीय शंकर रूपाणां अपेय दीक्षितानां नप्ता नलचरित्रादि प्रबंध इति प्रसिद्धः. ஸோ இந்த இடத்துல நீலகண்ட தீட்சிதர் இந்த காவியத்தினுடைய கர்த்தா எழுதினவர். இதுவும் திருச்சந்தம் தான் அங்கே கர்த்தாங்கிறதும். ஸோ எழுதினவர் யாருன்னா நீலகண்ட தீட்சிதர். அவர் வந்து இந்த பாரத்வாஜ கூல பாராவார பாரிஜாத்தா ஒரே பதம், அதை ஹைஃபனேட்டடாக போட்டுருங்கோம். ஏன்னா இல்லைன்னா நமக்கு வந்து சம்போதன பிரதமான்னு நினச்சிட்டுருவோம் இல்லையா? ஆமாம். ஸோ அதனால அதை ஒரு ஹைஃபனேட்டடாக போட்டுட்டல்னா அது ஒரே பதம்னு தெரியும். பரத்வாஜ குலத்தில் பரத்வாஜகுல பாராவார பாரிஜாதா. ஸோ அந்த பரத்வாஜ குலத்தில் பிறந்தவர்கள். அதில் பாராவாரகாங்கிறச்சே அது சமுத்திரம். பரத்வாஜ குலம்ங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம், பாராவாரம். அந்த சமுத்திரத்தில் இவர் வந்து பாரிஜாத மரம் மாதிரி இருக்கார். எப்படி இப்போ க்ஷீரசாகரத்திலேருந்து உங்களுக்கு கல்பத்தரு வெளியில வந்ததோ அந்த மாதிரி இந்த பரத்வாஜ குலம்ங்கிறதே ஒரு பெரிய க்ஷீரசாகரம். அதுல நிறைய முத்துக்கள் இருக்கு. நமக்கு வேணுங்கிற ரிச்சஸ் எல்லாம் லக்ஷ்மியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் வந்திருக்கா. ஆனா இவர் வந்து ஒரு பாரிஜாத புஷ்பம் மரம் மாதிரி இவர் இருக்கார். ஸ்ரீமதா நாராயண அத்வரிணஹா புத்திரஹா, அவருடைய பிள்ளை. காவ்யானாம் கர்த்தா. அத்வரிணஹான்னு சேர்த்து தானே அது பேரு. அத்வரி அத்வரிணோ அத்வரிணஹா. ஸோ ஷஷ்டி ஏகவச்சனம். அவருடைய பிள்ளை நாராயண அத்வரி. நாராயண அத்வர. ஸோ நாராயணன் எனும் ஒரு அத்வரம்னாலே வந்து யாகம் செஞ்சவர்னு அர்த்தம் அவள்லாம். ஸோ அதனால அவளுக்கு அத்வரின்னு பேரு. வாஜபேயின்னு சில பேர்லாம் லாஸ்ட் நேம் வச்சுக்கிறாளோ இல்லையோ, சோமயாஜி, அதெல்லாம் யாரோ அந்த குலத்துல வந்து அந்த யாகத்தை பண்ணவான்னு அர்த்தம். இவாளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. பட் இந்த சமயத்துல ஆனா அவள்லாம் யாகம் பண்ணா. ஏன்னா அப்பே தீட்சிதர் நிறைய யாகம் பண்ணினார்னு இருக்கு. காவ்யானாம் கர்த்தா வியாக்கர்த்தா தந்திரானாம். இது பார்த்தேன்னா இது வந்து இவரோடது, எஸ்விஆரோடது, ராதாகிருஷ்ண சாஸ்திரியோட ஒரு காயினிங் இந்த மாதிரி ஒரு இல்லையா. அண்ட் ஹி ஹஸ் டேக்கன் த ஸ்டைல் ஆஃப் பானா. பாணன் வந்து காதம்பரியில ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பார்த்தேன்னா இந்த சூத்ரகனுடைய வர்ணனைன்னு இருக்கு. அதுல இந்த மாதிரி தான் இருக்கும். ஆஹர்த்தா கிரதூனாம் இதே தான் இருக்கும் அங்க அப்படின்னு இந்த ஒரு இது. ஸோ காவியங்களினுடைய கர்த்தா, தந்திரானாம் வியாக்கர்த்தா. ஸோ தந்திர சாஸ்திரங்களுக்கு வியாக்கியானம் எழுதினவர். தந்திரம்னாலே அவர் வந்து சிவதத்துவ ரகசியம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அது என்னன்னா சைவ சித்தாந்தத்தினுடைய அஷ்டோத்திரம். சிவனுக்கு 108 நாமாக்கள். அது வந்து இப்போ அஷ்டோத்திர நாமாவளின்னுட்டு ஒரு இது. அதுக்கு இவர் ஒரு நாமாக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சைவ சித்தாந்தப்படி. ஸோ அதனால அவருக்கு வந்து தந்திரசாஸ்திரமும் கையில. தந்திரானாம் ஆமா வியாக்கியானம் எழுதியிருக்கிறவர். இங்க கீழே அவர் வந்து அந்தந்த இடத்துல இங்க போட்டிருக்காரு பாருங்க, அர்த்தம் போட்டிருக்கார். வியாக்கர்த்தா வியாக்கியாதா அப்படின்னு கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. அப்புறம் ஆஹர்த்தா கிரதூனாம். ஆஹரதி அப்படின்னாலே செய்யறவர், ஒன் ஹூ, அதை வந்து யாகங்களை செய்பவர். கிரதூனாம் ஆஹர்த்தா. அப்புறம் வியாஹர்த்தா சகல நிருப சபாசு. எல்லா அரச சபைகளிலும் பேசுபவர், விவகாரம் பண்றவர், பேசுபவர். வியாஹர்த்தா இஸ் an orator in all the patron சபா அரச சபையில.
த்விதீய சங்கர ரூபாணாம் ஆப்பைய தீட்சிதானாம், அதையும் ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க, தனி வார்த்தை இல்லை. சேர்த்த மாதிரி. ஓகே. ஸோ ரெண்டாவது சங்கரர், இந்த சங்கரருக்கு அப்புறம் பகவத்பாதாளுக்கு அப்புறம் அப்பய தீட்சிதர்னு ஒருத்தர் அவதாரம் எடுக்க போறாருன்னுட்டு பவிஷ்யத் புராணத்துல இருக்கு. அதை வச்சுட்டு நம்ம சொல்றோம் இந்த மாதிரி அப்பய தீட்சிதர் வந்து ஆதிசங்கரனுடைய, அதாவது இந்த த்விதீய சங்கரங்கிறச்சு சங்கரஸ்ய த்விதீய ரூபம், பரமேஸ்வரனுடைய முதல் ரூபம் பகவத்பாதாள், இரண்டாவது ரூபம் அப்பய தீட்சிதர், அப்படி எடுத்துக்கணும். அப்பய தீட்சிதானாம் நப்தா கொள்ளு பேரனா? ஆமா, பேரன் பேரன், ஆனா ஒரு பிரதர்ஸ் பேர் அப்படி. ஆமா, கொள்ளு பேர், ஆமா இல்ல பேரன்தான். ஆமா, நப்தா. நல துஹிதுஹு புத்திர, அந்த பொன்வயத்து சைட்ல வர மாதிரின்னு நினைக்கிறேன் இல்லையா? வசிஷ்டா நப்தாரம் சக்தே பௌத்திரம். நப்தானா கொள்ளு பேரன். கொள்ளு பேரன். ஆமா, பட் டைரக்ட் லினியேஜ் தான் இவெல்லாம். ஆமா, பிரதர்ஸ். போட்டுருக்கேன். ஆமா, நலச்சரித்ராதி பிரபந்தா, இந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு இது திருச்சி வருது. ஆமா, நலச்சரித்திரம் முதலியவைகளினுடைய ஒரு பிரபந்தகர்த்தா, அந்த அதெல்லாத்தையும் அவர் வந்து கட்டு எழுதினார். இது பிரசித்தா. நலச்சரித்திரம்னு ஒண்ணு இருக்கு அவரோடது, அது இப்ப அவைலபிள் இல்ல, ஒரு 3 பகுதி தான் இருக்கு, அதுல ஏதோ 3 அங்கம். இவர் கொஞ்சம் குறைச்சல், அப்பய தீட்சிதர் இன்னும் ஜாஸ்தி, 108 அவரோடது. அடுத்தது படி. ಮಂಜುಳಪದ ಸನ್ನಿವೇಶ ವಿಚಿತ್ರೋಲ್ಲೇಖ ರಸನಿರ್ಭರ ವಿಶಂಕಟ ಪ್ರವಾಹ ಚ ಅಸ್ಯ ಸಾಹಿತ್ಯ ಸರಣಿ. இவருடைய சாகித்ய சரணி என்னது? அந்த ஸ்டைலா? the style of சாகித்யம், லிட்ரேச்சர். அவருடைய ஸ்டைல் ஆஃப் லிட்ரேச்சர் எப்படின்னா, மஞ்சுள பத சன்னிவேஷா, ரொம்ப ஒரு இனிமையான பதங்களினுடைய சேர்க்கையோட இருக்கு. விசித்திர உல்லேகா, விசித்திரமான விஷயங்களை, பலவிதமான விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. ரச நிர்பரா, பை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், இவருடைய சிவலீலார்ணவம் 4 சர்க்கம் பார்த்ததுல, அதாவது என்னெல்லாமோ அவர் வந்து எடுத்து காமிப்பார் நமக்கு. கிராமரா இருக்கட்டும், தந்திர சாஸ்திரமா இருக்கட்டும், மீமாம்சா சாஸ்திரமா இருக்கட்டும், பல விஷயங்களை கொண்டு வந்து நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி கோடிட்டு காமிச்சிடுவார். அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு. ரச நிர்பரா, ரசபூர்ணமா இருக்கு. விஷங்கட பிரவாகங்கிறச்சு அப்படியே ஒரு ஃப்ளோ ஆஃப் லிட்ரேச்சர் இன் அ வெரி வைட் ஸ்ப்ரெட் மேனர். ஸோ விஷங்கடங்கிறச்சு விஸ்திருதம்னு அர்த்தம். ஸோ ஏராளமான விஷாலமான ஒரு பிரவாகத்தை கொண்டதாக இருக்கு. அவரோட படிச்சுட்டே வந்தோம்னா கிடுகிடுன்னு ஒரே மூச்சில் எழுதினாரோ 100 ஸ்லோகம்னு தோணும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ் அவருக்கு இருக்கு. சாகித்ய சரணி அவ்வளவுதான். லகு காவியானி கலிவிடம்பன சபாரஞ்சனாதீனி சிவலீலார்ணவம் மகாகாவியம் ச விதுஷாம் மனோஹரந்தி. கங்காவதரணம் ததியம் பத்யமயம் சங்கிருஹிதே லகுனா சந்தர்பேண அத்ர ததியாபிஹி வாக்பிஹி. ஸோ லகு காவியங்கள் அவரோடது பிளஸ் மகாகாவியம், இவை எல்லாமே விதுஷாம் மனஹா ஹரந்தி, வித்வான்களினுடைய மனசை கவருகின்றன. எது? லகு காவியங்கள். சின்ன காவியம் எல்லாம் வந்து கலிவிடம்பனம், ஒரு 100 சொச்சம் தான் ஸ்லோகம் இருக்கும். சபாரஞ்சன சதகம்னு பேர். அது சபாரஞ்சனம்ங்கிறது அதுவும் சட்டையர் தான். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சட்டரிக்கல் ஹியூமராக தான் இருக்கும் அவரோட ஸ்லோகங்கள் பார்த்தோம்னா. சபாரஞ்சன சதகமும் டாப்பிக்காக பிரித்து உங்களுக்கு 100 ஸ்லோகங்கள் இருக்கு அதில். இதெல்லாம் லகு காவியம்னு பேர். சிவலீலார்ணவம் ஒரு மகத் காவியம், பெரிய காவியம். அது 22 சர்க்கம், 2000 சொச்சம் ஸ்லோகம். அதுல கங்காவதரணம் இது விதுஷாம் மனஹா ஹரந்தி. இவைகள் எல்லாமே வித்வான்களினுடைய மனசை அட்ராக்ட் பண்றது. கங்காவதரணம்ங்கிறது ததீயம் பத்யம் அயம். ததீயம் பத்யம் சங்கிருஹ்யதே. இல்ல, அதாவது பத்யம் அயம் ஜனஹா சங்கிருஹ்யதே. இல்ல, பத்யம் இதம் அயம் ஜனஹா இல்ல, அதுவும் சரியா வரல. இதம் சங்கிருஹ்யதேன்னு வேணா இருக்கலாம்.
பாருங்க, அயம்ங்கிறது புல்லிங்கமா இருக்கு, ஆமா. மத்ததெல்லாம் வந்து நபும்சகலிங்கமா இருக்கு. ஆ, சோ கங்காவதரணம் ததீயம், சாரி, பத்யமயம்னு போட்டுருங்கோ. ஆ, சரியா? அதாவது பத்யமயமாக இருக்கக்கூடிய ஓ பத்யம் மயமா, ஓகே ஓகே மயட்டு பிரத்யயம் அது. ஓகே ஓகே சரியா? த்ரூ, ஓகே ஓகே சோ பத்ய ரூபமாக இருக்கக்கூடிய இந்த கங்காவதரணம்னு அவருடைய அந்த மகாகாவியத்தை இங்கு சங்கிரஹியதே, அதை வந்து சங்கிரகமாக சுருக்கமாக இங்கே செய்யப்படுகிறது. எதை வைத்துன்னா ததியாபிகி வாக்பிகி ஏவ, அவருடைய வார்த்தைகளை வைத்தே லகுனா சந்தர்ப்பேன ஒரு சிறிய கான்டெக்ஸ்டா வச்சுண்டு, லகுனா சந்தர்ப்பேனங்கிறச்சு ஸ்மால் எஸ்ஏ டைப்ல, சந்தர்ப்பங்கிறத எஸ்ஏன்னு எடுத்துக்கோங்க. ஒரு பார்ட் ஒரு எபிசோட மட்டும் எடுத்து அப்படி கிடையாது. ஒரு எபிசோட மாத்திரம் கூட எடுத்துக்கலாம், இப்ப இருக்கலாம். ஜஸ்ட் ஸ்மால் கான்டெக்ஸ்ட் ஆஃப் இட், அதை மாத்திரம் எடுத்துண்டு அந்த பத்தியமயமா இருக்கிறத இங்க சங்கேபமா நாங்க சொல்றோம் அப்படிங்கிற. ஓகே, ஆனா அவருடைய வார்த்தைகளையே தான் யூஸ் பண்ணிருக்காரு நிறைய இடத்துல. ஸோ இதில் கடைசியில் பார்த்தோம்னா, இப்போ லாஸ்ட் பேஜ் பார்த்துருங்கோ, அதில் வந்து அந்த கவியை பற்றி ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு இல்லையா, அதை படிச்சுருவோம். ஸோ கவிஹி பிரதிதா வக்ரோக்தோ. வக்ரோக்திங்கிறது வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். அதாவது வக்ரோக்தினா இன் ஜென்ரல் நம்ம வந்து டைரக்ட் எக்ஸ்பிரஷன் இல்லாத, அவன் போனான் வந்தான் உட்காந்தான் இதை சாப்பிட்டான் அந்த மாதிரி டைரக்டாக இல்லாத, if it is like that then it is just an essay composition. அது வந்து it cannot be a poetry. நமக்கு ஒரு turn of phrase இருக்கணும் இல்லையா, அந்த turn of phrase தான் வக்ரோக்திங்கும். ஒரு ஒரு வளைச்சு சொல்றது, ஒரு அதாவது சுஷ்கோ விருக்ஷ திருஷ்டத்யக்ரேங்கிறான். பாணன் வந்து என்ன பண்ணாராம், தன்னுடைய காதம்பரியை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு யார் பெஸ்ட் பர்சன் அப்படின்னு டெஸ்ட் வச்சார். அதுக்கு வந்து இப்போ பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வந்து எனக்கு இது பண்ணுங்கோ அப்படிம்பார். ஸோ சுஷ்கோ விருக்ஷஸ்திஷ்டத்யக்ரேனோ, ஆமா, டிஸ்கிரைப் பண்ணு, ஒரு காஞ்ச மரம் இருக்கு, இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்பார். ஒருத்தன் வந்து ரொம்ப ஒரு காஞ்ச மரம் இங்கே நேரம் இருக்கு, அக்ரே திஷ்டதி அப்படின்னு விடுவான், அவ்வளவுதான். இன்னொருத்தன் வந்து நீரச தருகு விலசதி நிக்கட்டே அப்படிமா, நீரச தருகுன்னு அப்படியே ரசமே இல்லாத ஒரு மரம் விலசத்தி நிக்கட்டே அப்படியே பளிச்சுன்னு நிக்கிறதே எங்க அப்படின்னு வர்ணிப்பான், ரொம்ப பியூட்டிஃபுல்லா. அதுக்கப்புறம் ததுபரி மணிமய குட்டில புஜங்கா அப்படின்னு அங்க ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கு, அந்த பாம்பு இப்படி அழகா இருக்கு, மணிமய குட்டில புஜங்கான்னு. ஸோ தேர் இஸ் அந்த லிட்ரேச்சர் ஹேஸ் அ டர்ன் ஆஃப் ஃப்ரேஸ், இட் நீட்ஸ் பியூட்டி டு இட் இல்லையா, அதுக்கு வக்ரோக்தின்னு சொல்றோம். டைரக்ட் எக்ஸ்பிரஷன்னா இல்லாத, இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ ட்விஸ்டட் எக்ஸ்பிரஷன். ஹிருதய தலங்கமா சா சஹிருதயானு அந்த வக்ரோக்திய சொல்றார். ஸோ கவியானவர் வக்ரோக்தியில ரொம்ப புகழ்பெற்றவர் பிரதிதா. அந்த வக்ரோக்தியானது ஹிருதய தலங்கமா, ஹிருதயத்தை போய் அடையிறது, நம்ம மனசை தொடர மாதிரி இருக்கக்கூடிய அந்த வக்ரோக்தியானது சஹிருதயான சஹிருதயர்களை மோத மந்தாக்கின்யாம் அப்லாவயதி, சந்தோஷம் எனும் கங்கையில் போட்டு மூழ்கடிக்கிறது. அவருடைய வக்ரோக்தி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நமக்கே கங்காவதரணம்ங்கிறதுனால அவர் எழுதியிருக்காரு அப்படி எஸ்விஆர் உங்களுக்கு மந்தாக்கினி அப்படியே கங்கை சந்தோஷம்ங்கிற கங்கையில போய் நம்மள வந்து அப்படியே மூழ்கடிச்சு விடுறது. அப்புறம் தஸ்யாக உபகிருதாக கேச்சன சீக்கராக அத்ர ப்ரோக்ஷந்தே. ப்ரோக்ஷந்தேனா உக்ஷு தாத்து வந்து சேச்சனை தெளிக்கிறதுன்னு அர்த்தம். சோ தஸ்யாக உபகிருதாக, அந்த கங்காவதரணத்திலிருந்து எடுக்கப்பட்ட சில துளிகள் சீக்கராக, அவைகள் இங்கு தெளிக்கப்படுகின்றன. அத்த புரோக்ஷியந்தே, புரோக்ஷம் பண்றோம். ஓகே. யத்யாதரஹ உத்சாஹஸ்ச ததியம் கங்காவதரணம் சாக்ஷாத் அவகம்யதாம், நடுவுல ஒரு தாவ போட்டுருக்கோம். ஆமா, அவகாஹ்யதாம்னு போட்டுருக்கு. ஆமா, அவகாஹ்யதாம், அதாவது எதி அங்க ஒரு தா ஒண்ணு நடுவுல போட்டுருக்கோம். எதி ஆதரஹா உற்சாஹஸ்ச, உங்களுக்கு ஒருவேளை அதுல ஒரு கவனமும், ஆதரஹான பகுமானம், அதுல அதாவது கங்காவதரணத்துல ஒரு பகுமானமும் உற்சாகமும் இருந்ததுன்னா நேரடியா போய் படிச்சுக்கோங்கிறார். சாக்ஷாத்து
ததீயம் நீலகண்ட தீட்சிதரனுடைய கங்காவதரணத்தையே அவகாஹ்யதாம், அதுக்குள்ள போய் முழுகிக்கோங்கோ. யூ கோ அண்ட் இம்மர்ஸ் யுவர் செல்ஃப் இன் தட் கங்கா. இன்ட்ரெஸ்ட் வந்திருந்ததுன்னா நேரா அங்க போங்கன்ட்டு. அங்க போங்கோன்னு விடுறேன். அதுதான், இஃப் யூ ஹேவ் அன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் வாட் எவர் ஐ ஹவ் ரிட்டன் ஹியர், இஃப் யூ ஹேவ் அன் இன்ட்ரெஸ்ட், அப்போ கோ இம்மர்ஸ் யுவர் செல்ஃப் இன் தி ஒரிஜினல் அப்படிங்கிறார். சரியா? சரி, இப்போ இந்த மங்கள ஸ்லோகத்திலேருந்து பார்ப்போம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து அவருடையது மங்கள ஸ்லோகம். அது அத்புதம் ஒரிஜினல்ல இருக்கிற ஸ்லோகங்கள். அதனால்தான் 1:1, 154, 155 எல்லாம் போட்டிருக்கேன் நான். போட்டுருக்கோம். அத்புதம் கிமபி துவந்தமஸ்து தன்மம சர்மனே ஸ்வஸ்திகஹ தனுதே யஸ்ய சுத்ருட ஆஸ்லேஷ நிர்விருத்திம் சதி. அது ஒரு ஸ்லோகம், அது தனியா இருக்கட்டும். ஸோ இதுதான் மங்கள ஸ்லோகம், முதல் ஸ்லோகம். இது அர்த்தநாரீஸ்வரரை வந்து வர்ணிக்கிறார் இங்க. அவருக்கு கொஞ்சம் பிடிச்சமானது எப்பவுமே. ஏன்னா இதுல கூட நீலகண்ட விஜய சம்பூல கூட ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி சொல்லுவார்னா, கிம் கிம் தம்பதி மிதி ப்ரூயாம் உதாஹோ தம்பதி இது அப்படிம்பார். ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றுட்டா, இதுக்கு வந்து நான் இப்போ கர்மபதம் போடணும், ஆரம்பிக்கிறேன், வந்தே நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லிடுறேன்னா, இப்ப நான் வந்து அவ ரெண்டு பேரையும் கர்மபதம் போடணுமோ இல்லையோ. அதுக்கு வந்து கிம் தம்பதி மிதி, அந்த ஃபர்ஸ்ட் லைன் மாதிரி, வந்தே வாஞ்சித லாபாய கர்ம கிம் தன்ன கத்தியதே. எனக்கு வாஞ்சித லாபாய, எனக்கு இஷ்டத்துக்காக நான் வந்து வந்தே நமஸ்காரம் பண்றேன்னு ஒன்றும், அதுல கர்மபதம் போடணும். கர்மா பதத்தை யாரை குறிச்சு நமஸ்காரம் பண்றேங்கிறத சொல்லணுமே, அந்த பதம் எனக்கு தெரியல. ஏன்னா டவுட் வந்துருத்து கிராமர்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறா, அவளோ தம்பதி. இப்ப நான் தம்பதிங்கிறத ஒரே பதமா யூஸ் பண்ணணுமா சிங்குலர்ல, இல்ல டியூவல் போடணுமா? ஏன்னா டியூவல்னா ரெண்டு பேர் நிக்கணும், ரெண்டு பேரா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரரா நிக்கிறா. அப்ப நான் வந்து சிங்குலர் தானே போட்டாகணும். சிங்குலர்னு சிங்குலர்னு போட்டேன்னா இது கிராமர் பிரச்சனையாச்சு. ஜாயாச்ச பதிஷ்ட தம்பதின்னு தானே பதம். இவர் வந்து நல்ல நக்கல் பேர் வழி. இவரோட கூட இருந்தவெல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஆமா இல்ல, இந்த மாதிரி நேர்ல நினைக்கிறேன். See, but his thought process யோசிச்சு பாருங்க. He prompts us to also think in a different manner. பார்த்தேளா? அதுதான் அத்புதம் கிமபி துவந்த்வம் தன்மம அஸ்து தன்மம ஷர்மணே. கிமபி துவந்த்வம் அத்புதம் மம ஷர்மணே அஸ்து. ஸோ மம என்னுடைய, ஷர்மணே மங்களத்திற்காக, கிமபி ஏதோ ஒரு, கிமபிங்கிறச்சே அனிர்வச்சனீயம்னு ஒண்ணும், நமக்கு வந்து இன்னதுன்னு விவரிச்சு சொல்ல முடியாத ஒரு அற்புதமான துவந்துவ வஸ்து, ஒரு இரட்டை வஸ்து எனக்கு நன்மைக்காக இருக்கட்டும். அர்த்தநாரீஸ்வரரை வர்ணிக்கும் பொழுது அர்த்தநாரியா இருக்கக்கூடிய அந்த பகவானையும் பரமேஸ்வரனையும் இவரையும் பார்க்கிறார். பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து அவர் சொல்றார், எனக்கு வந்து எப்படின்னு சொல்ல தெரியல, இதை வர்ணிக்க எனக்கு தெரியல. கிமா ஆனா அந்த அந்த இதுவானது, அந்த வஸ்து துவந்த வஸ்துவானது என்னுடைய நன்மைக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறார். சரியா? இப்ப அடுத்த லைன் பார்த்தேன்னா இங்க வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. ஏன்னா இந்த ஸ்வஸ்திகாங்கிற பதம் வந்து என்னன்னு முதல்ல புரியல எனக்கு. அப்புறமா ஒரு 2-3 இடத்துல பார்த்தா, அதாவது அம்பாளும் சிவனும் சேர்ந்து இருக்கிறச்சு. இப்ப நம்ம ஒரு விதமா பார்க்கும் பொழுது அபயவரத ஹஸ்தம்ங்கிறோம் இல்லையா? இந்த அபயஹஸ்தம் வந்து மேல தூக்கி கை இருக்கும், வரத ஹஸ்தம்ங்கிறது கீழே நோக்கி இருக்கும். அதுவே பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஸ்வஸ்திக ரூபமா இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் மாதிரி இருக்கும். இது ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கும் பொழுது, 4 கையும் சேரும் பொழுது உங்களுக்கு வந்து அம்பாளோட 2 கையும் அபயவரதமா இருக்கும், பகவானுடைய 2 கைகளும் அபயவரதமா இருக்கும். அந்த 4 லெக்கும் வந்துடுறது. So the entire posture of Ardhanari Swarupam is called Swastika.
சோ அந்த ஸ்வஸ்திகா எஸ்ய ஸ்வஸ்திகா யாருடைய எந்த துவந்தத்தினுடைய எஸ்ய துவந்தஸ்ய ஸ்வஸ்திகா ஸ்வஸ்திக ரூபமானது எங்களுக்கு அதாவது சுதிருட ஆஸ்லேஷ நிர்விருத்திம் தனுதே அப்படின்னு இருக்கு. தனுதேன்னா வளர்க்கிறதோ, தனோத்து போடல, நல்ல வேளை. ஓகே, விஸ்தரத்தை அப்படிதான் எடுத்துக்கலாம். இது நான் வந்து முதல்ல விஸ்தாரம் கரோதி, அதாவது வர்தயதி அப்படின்னு எடுத்துக்கணும். எஸ்ய சுத்ருட ஆஸ்லேஷ எஸ்ய ஸ்வஸ்திகா யாருடைய இந்த அபயவரத ரூபமாக இருக்கக்கூடியவாளுடைய கைகள் ஸ்வஸ்திக ரூபத்துல இருக்கோ அந்த ஸ்வஸ்திக ரூபமானது அம்பாள் அர்த்தநாரீஸ்வர ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த அபயவரதம். ஏன்னா நமக்கு வந்து சந்தோஷம் எது கொடுக்கும்? அம்பாள் வந்து கேட்கிற வரத்தை கொடுக்கணும், சிவனும் கொடுக்கணும் வச்சுக்கோங்க. கேட்கிற வரத்தை கொடுக்கணும், கொடுத்ததை ரட்சிக்கணும். ரெண்டும் உண்டா இல்லையா? அதாவது யோகக்ஷேமம் வகாமியகம்ங்கிறார் பகவான். யோகா அப்பிராப்தசிய பிராப்தா பிராப்திகி, கிடைக்காத விஷயம் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு தான் வரம் கொடுக்கறது, வரம் அளிக்கிறது. கொடுத்ததை வந்து திருப்பி புடுங்கிட்டாருன்னா இப்படி தத்தசிய ரக்ஷணம் வேற பண்ணணும். அதுக்கு அபயம். அதுதான் அந்த அபய வரத கை ரெண்டும். சரியா? சோ அந்த அந்த யாருடைய இந்த அபய வரத கையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வஸ்திக ரூபம் இருக்கோ அது சுதிருட ஆஸ்லேஷ நிர்விருத்திம் தனுதே. அது வந்து அவ ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இருக்கா. அதனால அந்த அந்த சுதிருட நன்கு இருக்கக்கூடிய அந்த ஆஸ்லேஷம், அதாவது அவளுடைய அந்த சேர்க்கை, அந்த சேர்க்கையினால வரக்கூடிய ஒரு ஆனந்தத்தை வளர்க்கிறதோ, அந்த ஸ்வஸ்திகங்கிற ஒரு ரூபமானது யாருடைய அல்லது யாருடைய ஸ்வஸ்திக ரூபம் அழகான ஒரு ஆஸ்லேஷம், அந்த சேர்க்கையினுடைய ஆனந்தத்தை மேலும் மேலும் வளர்க்கிறதோ, அப்பேற்பட்ட அந்த துவந்தமானது என்னுடைய நன்மைக்கு இருக்கட்டும். ஏன்னா எனக்கு நன்மைங்கிறது வேணுங்கிறது கொடுக்கணும், கொடுத்ததை ரட்சிக்கணும். அதுதான். ஸோ இந்த ஸ்வஸ்திகங்கிறதுக்கு வந்து ஆக்சுவலி ஹஸ்தௌ ஸ்வஸ்திகம் இவங்கிறதுக்கு வந்து ஒரு தனி அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. மணிபந்தன விநியஸ்தம் வராலௌ ஸ்திரீ பிரயோஜித்தௌ உத்தானோ வாம பார்ஸ்வஸ்தௌ ஸ்வஸ்திகா பரிகீர்த்திதான்னு இருக்கு. ஆனா அது வந்து நமக்கு ஐ திங்க் இவர் மீன் பண்றது இதுதான் நினைக்கிறேன். இந்த அபயவரதத்தை வந்து ஸ்தனங்களுக்கு பக்கத்துல வச்சுக்கிறது, அந்த செஸ்டுக்கு பக்கத்துல வச்சுட்டு அபயவரதத்தை காண்பிக்கிறது. அது உங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது ஸ்வஸ்திக ரூபமா இருக்கு. அதனால அர்த்தநாரீஸ்வரருடைய சோ எந்த துவந்தத்தினுடைய இங்க இருந்து ஆரம்பிப்போம் அன்வயம். எந்த ஸ்வஸ்திகா எந்த துவந்தத்தினுடைய ஸ்வஸ்திக ரூபமானது சுதிருட ஆஸ்லேஷ நிர்விருத்திம் தனுதே, அந்த ஒரு ஒரு ரெண்டு பேருனுடைய சேர்க்கையாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை உலகம் பூரா வளர்க்கிறதோ. ஏன்னா பகவானுடைய சாயுஜ்யம் கிடைச்சா நமக்கும் ஆனந்தம் தானே. ஆனந்தத்தை வளர்க்கிறதோ அந்த அற்புதமான அனிர்வச்சனீயமான தத்து இங்க இங்க வரணும் திருப்பியும். சோ தத்து அத்புதம் கிமபி துவந்த்வம் மம ஷர்மணே அஸ்து. சரியா? இப்படி அன்வயம் இங்க வந்துருதா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மங்கள இது. இந்த ஸ்வஸ்திகத்துக்கு நான் கொஞ்சம் நேரம் மண்டைய என்னன்னே புரியல, அது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. சரி. அடுத்து ஒரு இதுல இங்க சம்பந்தம் இல்லாத வந்த மாதிரி இருக்குல்ல பார்த்தா. ஆமா, அந்த முதல்ல ஏதோ ஸ்வஸ்தி கஹா தனுதே என்னெல்லாமோ யோசிச்சேன்னா இன்னும் அப்புறம் சரியா வரல. இதுதான் பெஸ்ட்னு தோன்றது. ஸோ எந்த துவந்துவ ரூபமாக இருக்கும் பொழுது அபயவரத ஹஸ்தமானது அந்த ஸ்வஸ்திக சிம்பல்ல இருக்கோ அதுதான் சொல்ற. படிக்கட்டுமா? படிங்கோ அடுத்த ஸ்லோகம். சதி சஹ்ய சுதா தீரே சதி த்ரயந்த ஷீலனே கந்தும் நிச்சிதவானஸ்மி கங்காம் கேனாபி ஹேதுனா. அவர் வந்து கங்கையை பத்தி வர்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதாவது எதுக்கு he is justifying his own actions here. ஏன் கங்காவதரணம்னு கங்கையை பத்தி எதுக்கு சொல்லணும் அப்படின்னு
தானே அதை பற்றி யோசிச்சுக்கிறார். யோசிக்கும் பொழுது ஏன் கங்கையை பற்றி அப்படின்னா, சதி சஹ்ய சுதா தீரே, சஹ்யாத்ரியனுடைய பெண் யாருன்னா இப்போ தாமிரபரணி. தாமிரபரணியினுடைய தீரம் இருக்கும் பொழுது, அது தாமிரபரணி கரை இருக்கு, திரையந்த சீலனே சதி, திரையந்தம் மதுரையில் இருக்காரு. ஓகே. இப்போ பாலாமடை, பாலாமடையில உங்களுக்கு வந்து தாமிரபரணி ஓடுறது அந்த பக்கம். திருமலை நாயக்கர்கிட்ட இருக்காரு. ஓகே. அங்க அங்க வந்து அங்க காவேரி. ஸோ சஹ்யாத்ரி சுதாங்கிறது வந்து ரெண்டா இருக்கலாம், ஒன்று தாமிரபரணியா இருக்கலாம், இல்லைன்னா இட் கேன் பி காவேரி ஆல்சோ. போத் ஆர் பாசிபிள். ஸோ ஒன்று அவர் மதுரையில் வந்து திருமலை நாயக்கர்கிட்ட பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது காவேரின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம், நான் அந்த ஸ்லோகம் பார்க்குறேன் எங்கே இருக்கு. இந்த அவருடைய சிவலீலார்ணவத்தில் 2வது சர்க்கத்தில் 23வது ஸ்லோகம் தாமிரபரணியை சொல்லுவார் அவர். 2nd சர்க்க 23rd ஸ்லோகம். யாம் சர்வ ரத்னைக கனிம் விஹாய, அத்தனை ரத்னங்களினுடைய ஒரே இருப்பிடமா இருக்கு இந்த தாமிரபரணிங்கிற நதி. இதை விட்டுட்டு கங்காம் அதாத் கேன குணேன சம்புஹோ, சம்போ என்னத்துக்காக சிவன் வந்து தேவையில்லாத கங்கையை போய் தலையில வச்சுட்டார் அப்படின்னு இவரே கேள்வியை கேட்டுட்டார். கேட்டுட்டு காப்ரீதிகி அர்க்கே சதி கேத்தகே கைத்தகே அப்பி, அதாவது அர்க்கே சதி எருக்கம்பூ இருக்கும் பொழுது ஊமத்தம்பூல என்ன உனக்கு பிரீத்தி, நல்ல அழகான தாழம்பூ இருக்கிறச்சே, தாழம்பூவை விட்டுட்டு ஊமத்தம்பூவை போய் தலையில வச்சுக்கிறியே, இல்லைன்னா எருக்கம்பூவை போய் தலையில வச்சுக்கிறியே அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டா உடனே என்ன சொல்லுவானா, அது பேர் ஈஸ்வரன் எல்லாம் கேட்கப்படாது கேள்வி, நகி ஈஸ்வராக பரியநியோகசீலாகம்பர். அடுத்த லைன் அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் அவரே கொடுத்துக்கிறார். ஏன்பா தாமிரபரணியை விட்டுட்டு தலையில கங்கையை வச்சுட்டு இருக்கியேன்னு பரமேஸ்வரனை கேட்க போக, இல்ல இந்த அழகான எதுக்கு நீ கேட்குற அப்படின்னா, இல்லை அழகான தாழம்பூ இருக்கிறச்சே அதை விட்டுட்டு நீ வந்து வேற ஏதோ எருக்கம்பூவை போய் தலையில வச்சுட்டு இருக்கியேங்கிறதுக்காக கேட்குறேன்ப்பா அப்படின்னா, இது பாரு அதெல்லாம் வந்து, அதாவது ப்ரொஃபஸர் அதை சொல்கிறச்சே எப்படி சொல்லுவார்னா, ஒருத்தர் வந்து சிவனை கேட்குறாரா ஏன்பா நீ கங்கையை தலையில் வச்சுட்டு இருக்க, உடனே இந்த சைடில் ஒருத்தன் ஒத்து ஊதுவானோ இல்லையோ, ஆமாம் வாஸ்தவம் தான் நீங்கள் கேட்குறது, இந்த தாழம்பூவை விட்டுட்டு யாராவது இருக்கும்போது தலையில் வச்சுப்பாளோ அப்படின்னு ஒருத்தன் கூட வந்து சொல்லுவான். உடனே அவனை பார்த்து, ஏய் நான் கேட்குறேன்னா நீயும் கேட்குறிய, நகி ஈஸ்வராக பரியனயோகசீலாக, ஈஸ்வரன் என்ன வேணாலும் பண்ணுவார், நீ என்ன கேள்வி கேட்கறது அப்படின்னுட்டு பதில் சொல்லுவாரா. அது அழகாக ஒரு சீன் போட்டு சொல்லுவார். 2 பேர் சும்மா தின்னு அவங்க பேசுகிற மாதிரி அவர் ஸ்லோகம் எழுதுவார்னு, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதற்காக அந்த தாமிரபரணிங்கிறதுக்காக சொன்னேன். சஹ்ய சுதா தீரே சதி, சஹ்ய சுதா தாமிரபரணியினுடைய தீரம் இருக்கும் பொழுது, திரையந்த சீலனைய சதி, திரையந்தங்கிறச்சு 3 வேதங்கள், வேதங்களினுடைய அந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத்து, உபனிஷத்தினுடைய ஒரு பரிசீலனம் இருக்கும் பொழுது, அதாவது there are so many things that you can do. சப்ஜெக்ட் மேட்டருக்கு நான் கங்கையை எடுக்கிறதுக்கு பதிலாக ஐ கேன் இது தாமிரபரணியினுடைய தீரம் அது இருக்கு. இஃப் கான்டென்ட்டை பொறுத்த வரையில் நான் வந்து உபனிஷத்தை பற்றி நான் விசாரணம் பண்ணலாமோ இல்லையோ. ஸோ திரையந்த அப்படின்னா வேதாந்த, வேதங்களினுடைய அந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத்தினுடைய பரிசீலனம் இருக்கும் பொழுது, கங்காம் கேனாபி ஹேத்துனா கந்தும் நிச்சிதவான் அஸ்மி, ஏதோ ஒரு காரணத்துக்காக கங்கட்ட போயிட்டேன்னா போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். தீர்மானம் பண்ணிட்டு அடுத்த ஸ்லோகமே சொல்றார் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு. ஏன்னா இங்கே தாமிரபரணியை வர்ணிக்கலாம் இல்லையா, உபனிஷத்தை வந்து அனலைஸ் பண்ணலாம், அதுவும் இல்லாத காவியத்தில் இறங்கியிருக்கார். கங்கைக்கு கிட்ட போகணும்னுட்டு தீர்மானமும் பண்ணிட்டார் நீலகண்ட தீட்சிதர். அடுத்தது படிங்க. தபசா லப்யதாம் தஸ்யாக தபசச்ச கடோரதாம் பஷ்யன் வாச்சா தபஸ்யாமி காவிய சந்தர்ப்ப ரூபயா. சரி, தஸ்யாக தபசா லப்யதாம் இல்லை, இந்த கங்கை கிட்டக்க போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஆனால் தீர்மானம் பண்ணும்பொழுது மனசில் என்ன தோணித்துன்னா, நான் வந்து தபஸுனால அவளை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை நான் புரிஞ்சுட்டேன். ஸோ தஸ்யாக கங்காயாக தபசா லப்யதாம், தபஸுனால அவளை அடைய முடியும் அப்படிங்கிறத பார்க்குறேன். பார்த்துட்டு தபசகாச்ச கடோரதாம் பஷ்யன்னு, ஆனால் தபஸும் வந்து கடினமாக இருக்குங்கிறத பார்க்குறேன். இந்த மாதிரி யாரை வேணாலும் நமக்கு வந்து தபஸனால் அடைய முடியுங்கிற ஒரு பாயிண்ட்டும் ஐ அண்டர்ஸ்டாண்ட்.
லப்யதா அப்படின்னா பாசிபிள் டு அட்டைன், குவாலிட்டி ஆஃப் அட்டைனபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, அந்த இது த்ரூ தபஸ், த்ரூ பெனன்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஷீ கேன் பி அட்டைன்ட் பை பெனன்ஸ், புரியுறது. ரெண்டாவது தபசகாச்ச கடோரதாம் பஷ்யன்னு, ஆனால் இந்த தபஸும் ரொம்ப கடினமானதுங்கிறதையும் பார்க்குறேன். பார்த்துட்டு என்ன தீர்மானத்துக்கு வந்திருக்கேன்னா, காவிய சந்தர்ப்ப ரூபையா வாச்சா தபஸ்யாமி, தபஸோ பண்ணணும். ஆனால் அவ சொல்லியிருக்கிற தபஸு படி என்னால் பண்ண முடியாது. இந்த காவிய சந்தர்ப்பம், காவியத்தினுடைய ஒரு ரூபம், இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் லிட்ரேச்சர், லெட் மீ டூ பெனன்ஸ் டுவர்ட்ஸ் ஹர் அப்படிங்கிற கங்கையை குறித்து நான் வந்து இந்த காவியம்ங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுட்டு தியானம் பண்ணுறேன்னு விடுறேன். இன் மை ஸ்டைல் அதான் நான் பண்ணுறேன். இல்லை சௌரியமாக இருக்குது. என்னால் உட்காந்து நான் அந்த மாதிரி தபஸ் அவரே சொல்கிறாரு பாருங்கோ. அதுதான் சரியா. இப்போ கதைக்கு போயிடுறார் மேலே. இது வந்து இது வரைக்கும் கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு. ஓகே, அப்போ அந்த பார்ட்டை மட்டும் எடுத்து எழுதியிருக்காரு பகீரதன்லேருந்து. அந்த ஓகே, படிக்கட்டுமா? படிங்க. பகீரதः நாம ராஜா ஆசீத் சஹ अपरः रविः इव तेन शम्भु साक्षात्कृतः शम्भुः साक्षात्कृतः तेन गंगा अवतारिता सदयं सा अनुरागं च स वसुंधराम अभुङ्क्त. இருக்கட்டும். ஸோ பகீரதன் எனும் ராஜா இருந்தான். சஹா அபரஹ ரவிஹி இவ, அவன் இன்னொரு ஒரு சூரியன் மாதிரி. தேன அந்த பகீரதேன சம்புஹு சாட்சாத்கிருதः, சிவன் சாட்சாத்காரம் செய்யப்பட்டார். ஹி வாஸ் அதான் நேரடியாக பார்க்கப்பட்டார். தேன கங்கா அவதாரிதா. ஸோ தேனங்கிறது சிவனால் கங்கைன்னு வரக்கூடாது. அந்த இடத்துல வந்து திருப்பியும் பகீரதனாலேயே தான். ஆமா. ஸோ பகீரதனால கங்கை கீழே சிவா எஸ் சாட்சாத்காரம் செய்யப்பட்டு அவராலே கங்கையானவள் கீழே வரவழிக்கப்பட்டாள், அவதாரிதா. சதயம் சானுராகம் ச சஹ, திருப்பி திருப்பி அந்த சஹாவே இருக்கிறதுனால பகீரதனை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் எல்லா தத்பதத்துக்கும். ஸோ சஹா வசுந்தராம் சதயம் சானுராகம் ச அபுங்த. சதயம் ஒரு தயவோட, கம்பேஷன், ஒரு அனுகம்பாவோட, அப்புறம் அனுராகம் ஆசையுடனும் அபுங்த அனுபவித்தான் பூமியை வசுந்தராம். சஹ பூதேஷு தயாளுஹு தண்ட்யேஷு நிர்தயஸ்ச ந தண்ட்யம் முமுச்சே. ஸோ பூதேஷு பூதராசிகள் எல்லா பிராணிகளிடத்திலும் ஒரு தயையை காமிச்சான் தயாளுகு. தண்டியேஷு தண்டிக்கப்பட வேண்டியவர்களிடத்தில் நிர்தயா தயை இல்லாதவனாக இருந்தான். ந தண்ட்யம் முமுச்சே, அதாவது he did not release any person who has to be punished. அவளை விடல, அதாவது தண்டிக்கப்பட வேண்டியவாளை விட்டு விடல, ரிலீஸ் பண்ணல. அதே அதாவது நெவர் கில் அன் இன்னோசென்ட். அட் த சேம் டைம் ஹி டிட் நாட் செட் கிரிமினல் ஆல்சோ ஃப்ரீ. அதுதாங்க நவா அதுதான். ஹி டிட் நாட் இன்னசென்ட்டையும் வந்து அவன் பனிஷ் பண்ணல. யுக்த தண்டக சஹ தயாளுஹு இதி பிரபப்ரதே. யுக்த தண்டகாக்கு கீழே போட்டிருக்காரு பாருங்க. உச்சித நிகிரகா. யுக்தனாலே சரியான, அப்ராப்ரியேட்டா தண்டனை விதிக்கிறவனான அந்த சஹா பகீரதன். தயாளுஹு தயை கொண்டவன் என்று பிரததேவோட லிட்லகாரம். பிரதங்கிறது பிரசம்சா, அதாவது அவனுக்கு புகழ் பெற்றவன். சோ அவன் தயாளு என்று புகழ் அடைந்தான். He is known for. Okay. உச்சிதேஷு திருஷ்டிம் திஷன் அனுச்சிதேஷு உதாசீனஹ துர்ஜனைஹி துர்தர்ஷஹ பிரஜா சமம் அபஷ்யத். உச்சிதமாக, அதாவது கரெக்டான பிளேஸ்ல திருஷ்டிம் திஷன் தன்னுடைய பார்வையை செலுத்தி கொண்டு, அனுச்சிதேஷு சரியா இல்லாத இடத்தில் உதாசீனஹா நியூட்ரலா இருந்துட்டான். அந்த இடத்துல வந்து தன்னுடைய ஹேட்ரடை காமிச்சு கொன்னு அடிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணல. துர்ஜனைஹி துர்தர்ஷஹா. துர்தர்ஷஹானா he was unapproachable for bad people.
துர்தர்ஷ தே குட் நாட் ஃபேஸ் ஹிம்னு அர்த்தம். ஸோ கெட்டவர்களால் அணுக முடியாதபடிக்கு இருந்தா அந்த பகீரதன் பிரஜைகளை சமம் அபஷ்யத்து ஒன்றாக பார்த்தான். ஒரு சமநிலை, ஸ்திததீஹி முனிருச்சியத்தைங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சுகதுக்கே சமய கிருத்வா டைப்ஸ்ல சொல்றார். அதனாலதான் அவனால அத்தனை தபஸ் பண்ணி கங்கையை கொண்டு வர முடிஞ்சது. தஸ்மின் சாசதி சர்வோ ஜனஹ அபிஷுனோ கதம் கதமத்சரஹ ச. கதமத்சரஸ்ச. ஸோ அவன் சாசனம் பண்ணும் பொழுது, அதாவது சாசனங்கிறச்சு தஸ்மின் சாசதி சதி, அது சதி சப்தமின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அவன் வந்து இது பண்ணும் பொழுது, ரூல் பண்றச்சே, ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது, சர்வஹா ஜனஹா எல்லா ஜனங்களுமே அபிஷுனஹா கோள் சொல்லாதவர்களாக. பிஷுனானாலே இன்னொருத்தரை பத்தி நம்ம சொல்றது, இந்த கர்ணேஜபகாம்பிரமோ இல்லையோ, அதுதான் கோள் சொல்றது. கோள் மூட்டாத கதமத்சரஹா, விதவுட் எனி ஜெலசி, எல்லாரும் அப்படி எல்லா ஜனங்களும் இருந்தா. எந்த ஜனங்களுக்கும் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் குறை சொல்றதோ இல்ல ஒருத்தரை பார்த்து நம்ம பயத்தறியறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தா ஜனங்கள். இன் ஜெனரல் நோ பிக்கரிங்ஸ். கரெக்ட். புலம்பல் இல்ல. ததா சஹ நிருபஹ லாலயாமாஸ பிரஜாஹ கிரீடன்னிவ ஹசன்னிவ. ஸோ அந்த அரசன் பிரஜைகளை, த்விதியா அந்த இடத்துல பிரஜைகளை லாலயாமாச, அதாவது சஹா நிருபஹா கிரீடன்னிவ ஹசன்னிவ பிரஜாஹா லாலயாமாச, அப்படி கனெக்டட். ஸோ விளையாடுவது போலும் சிரிப்பது போலும் அந்த பிரஜைகளை அவன் லாலயாமாசன்னு அவன் ஒரு மாதிரி தாஜா பண்ணினான் அப்படின்னு கொண்டாடினான். சரி, கொண்டாடினான். கரெக்ட். பிருத்யேஷு கதாபி கோபஹ ந ஜாதஹ. பிருத்தியர்களிடத்தில் அவனுக்குங்கிறது கர்த்திருப்பதம் வரணும். சோ தஸ்ய கோபஹ ந ஜாதஹ, அவனுக்கு ஒரு கோபம் ஏற்படவில்லை. ஜாதஹ கோபஹ ந நிகூஹிதஹ. கோபம் ஏற்பட்டதுன்னா அத வந்து அவன் மறைக்கல. அதாவது உள்ளுக்குள்ள கோபம் வச்சுண்டு வன்மமா பிஹேவ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணல. So which means he immediately expressed his anger. அதுக்கு வந்து ஸ்தானே கோபஹாம்போ, சரியான சமயத்துல கரெக்டா ஒரு கோபம் பண்றது, கோபத்தை காமிக்கிறது, அதோட விட்டுடுறது, மறந்துடுறது. அதை ரொம்ப கரம் வச்சு அடிக்கிறதெல்லாம் கிடையாது இந்த இடத்துல. நிகூஹிதஹ அபி ந சிரம் ஆஸ்த கோமலே அஸ்ய சித்தே. அஸ்ய கோமலே சித்தே நிகூஹிதஹ அபி கோபஹ நிகூஹிதஹ அபி. ஈவன் தோ, அதாவது ஒரு க்ஷணம் அவனுக்கு கோபம் வந்து அவன் அதை மறைச்சுண்டா கூட அந்த கோபம் அவன் மனசுல ரொம்ப நேரம் நிக்கலன்னு அர்த்தம். அஸ்ய கோமலே சித்தே, இவனுடைய மிருதுவான மனதில் சிரம் ந ஆஸ்தே, அது ரொம்ப நாள் இல்லை. ந ஆஸ்த இருக்கல்ல, ஆஸ்தே இல்ல, ஆஸ்தே தான் கரெக்ட். அதாவது ஒருத்தியா இருக்கிறது சொல்லுவா, இல்லாட்டி அப்படியே விட்டுருவான். ஆமா, அவருடைய வார்த்தையை தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் அங்க அவருடைய வார்த்தையை. நிறுத்திப்போமா?